ஏய் கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அத சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத விதமா நம்ம ஹீரோக்கும் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்ற லேடிக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து அவ மேல பயங்கரமான ஒரு லவ் வந்துடுதா. நான் உன்னதான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போகும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கே இருக்கு ஹீரோக்கு. ஏன்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் இந்த லேடி. ஃப்ரெண்டுனா சாதா ஃப்ரெண்ட் இல்லங்க. கூட படிச்ச ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட அவங்க அம்மாவோட வயசு தான் இவளுக்குமே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? என்னென்னலாம் இவங்களோட லைஃப்ல நடக்குதுன்றது தான் இந்த கதை. ஸோ எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து லியா. இவ வந்து ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோவையும் சோஃபியான்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபியான்சியையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ பயங்கர போதையில இருக்கான். அவனை வந்து வேக வேகமா சோஃபியா வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு வரா. நம்ம ஹீரோக்கு சோஃபியாவை கல்யாணம் பண்றதுல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா, இவனுக்கு பயங்கரமா ட்ரக்ஸை கொடுத்து எப்படியாவது கன்சீவ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, பயங்கர போதையில வாந்தி எடுக்க தான் வராங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இவங்க 2 பேருமே உள்ள வந்தது வேற ஒரு ரீசனுக்காகன்னு. ரொம்ப நேரமா வெளியிலயே வரல, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாக்குறா. பார்த்தா அவ கதவை கூட லாக் பண்ணவே இல்ல. அந்த டைமுக்கு அப்ப ஹீரோ தயவு செஞ்சு என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேக்குறான். சரி உடனே ஹீரோயினை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க? இது மென்ஸ் ரெஸ்ட் ரூம், நீ இங்க இருக்க கூடாது, மரியாதையா எழுந்து இங்க இருந்து வெளியில போ அப்படின்னும் போது, ஏய் இங்க வேலை செய்யற வேலைக்காரி தானே நீ இன்னும் எனக்கே ஆர்டர் போடுற? மரியாதையா நீ இங்க இருந்து வெளியில போ, கொஞ்ச நேரத்துக்கு யாரும் உள்ள வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. இப்ப மட்டும் நீ வெளியில எழுந்து போல, கண்டிப்பா நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஏய் கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்ல, எதுக்காக நீ என்னைய மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே ஹீரோயின் பலார்னு உனக்கு கண்ணத்திலேயே வைக்கிறா. பண்றதே கேவலமான வேலை, அவனோட அனுமதி இல்லாமயே அவனை இப்படி சுயநினைவுல இல்லாத அப்ப கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கத்துறா. பாவி பாவி போட்ட எல்லா பிளானையும் கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டே அங்க இருந்து வெளியில போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவ வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி உன்னோட ரூம் எங்கன்னு சொல்லி நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறா. ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு நீ குளிச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை விடாம ஹீரோயின் கிட்டயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்து பார்க்கும்போது ஹீரோ அங்க பக்கத்துலயே நின்னுகிட்டு இருக்கான். பரவாயில்ல, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்ப ஹீரோ உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட, நேத்து நைட்டு நடந்ததுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இதுல வந்து 2 மில்லியன் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் செம்ம கடுப்பாடுறா. அடே என்னை யாருன்னு நினைச்சு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா. இல்ல நீ தப்பா நினைச்சுக்காத, இத வந்து கல்யாண கிஃப்டா தான் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை முறை பார்த்தது உடனேயே எனக்கு வந்து காதல் வந்துருச்சு உன் மேல அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அடே தம்பி உன் பேர் என்னடா அப்படின்னு கேக்குறா. என்னோட பேர் வந்து லீ. என்னோட ஃபேமிலி வந்துட்டு இந்த ஊர்லயே பெரிய ஃபேமிலி. அவங்க பண்ற எல்லா பிசினஸ்க்கும் நான் தான் ஒரே வாரிசு. ஸோ நீ என்ன தாராளமா நம்பலாம். நான் சீக்கிரமே வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது உன் வயசு என்ன அப்படின்னு கேக்குறா. எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுதான், ஓ 25 வயசா, நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ என்னை விட ரொம்ப சின்ன பையன், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, உனக்கு என்ன வயசு சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் உடனே சொல்றதுக்கு யோசிக்கிறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, இது பாரு நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். காதல் கல்யாணம் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அழகும் கிடையாது, வயசும் கிடையாது, பணமும் கிடையாது. இது எல்லாத்தையும் மீறி வர்றதுதான் வந்து உண்மையான காதலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா ஃபிளாட் ஆயிரா இவன் பேசுறதை கேட்டு. இப்பதான் அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. 2 பேருமே வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு என் பையன் கால் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன், பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சான்ஸே இல்ல, நம்மளும் இத்தனை வருஷமா அவனுக்கு எத்தனை பொண்ணுங்களை காமிச்சிருப்போம். ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணுங்க யாரையும் அவனுக்கு பிடிச்சதே கிடையாது. இப்பதான் முறையா வந்து அவனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா அப்படி இப்படின்னு இவங்க கற்பனையில விட்டா எலான் மஸ்கோட பொண்ணையே கேட்பாங்க போல, அந்த அளவு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்துட்டு, அம்மா உங்களோட மருமகளை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறான்.
அவ்வளவுதான் அப்பாவும் சரி அம்மாவும் சரி அலண்டு போயிடுறாங்க. அம்மாவால கொஞ்சமும் ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஹீரோன்னு நீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் ஷாக்கா பாக்குறேன். இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான். நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் இவங்க 3 பேருமே வந்து ஒரே ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து ரொம்ப கேஷுவலா, அப்படியா நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களா? ஒரே காலேஜ்ல படிச்சீங்களா? சூப்பர் பரவாயில்லையே! அப்ப நீங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒத்து போயிடும். ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவன் ஜாலியா இருக்கான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதுடா தங்கம். போய் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு ஹீரோவ அனுப்புறாங்க. அவன் போன உடனே கையில இருந்த ஒயின பூராத்தையும் வந்துட்டு ஹீரோயின் மேல ஊத்திடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்ப. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கைய கெடுக்கலான்னு நினைச்சேன். என் புருஷனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். நான் அவனை லவ் பண்ணும்போது நீயும் அவளை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோட அப்பா என்ன சொல்றான்னா, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. நீ வேற நான் தான் அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணேன். அவங்க என்ன வந்துட்டு லவ்வே பண்ணல. நீ எதையும் தப்பாலாம் எதையும் யோசிக்காத. எனக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிக்கும் போது அடைச்சி வெக்கமா இல்லையா உனக்கு? இன்னமும் வந்து அவளை பிடிக்கும்னு சொல்ற. அவளையும் உன் பையனும் கூட்டிட்டு வந்திருக்கான். என்னதான் வந்து அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரே டேஸ்டோ அப்படின்னு திட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு நீ வந்து இவ்ளோ கேவலமா பேசுற அளவு நான் வந்துட்டு ஒன்னும் தரங்கெட்டு எதுவும் பண்ணல. எனக்கு வந்து வயசு ஆயிடுச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து உன் பையன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் தான் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். எனக்கும் அவனை பிடிச்சுதான் இருந்தது. ஆனா அதுக்குன்னு சொல்லி நீ இந்த அளவெல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்தணும். அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தயவு செஞ்சு அப்படியே போயிடுறி வந்து தொலைஞ்சிடாத. நீ மட்டும் வந்தன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே ஆத்திரத்துல கொப்பளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்தவ திரும்பி போயிட்டாளேன்ற மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா எதிர்க்க ஹீரோ வரானா. வந்த உடனே இல்லையா நீ எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த கல்யாணம் இதுக்கு மேல நடக்காது. உங்க வீட்டுல யாருக்கும் இதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு ரிங்க கொடுத்திருப்பான். அந்த ரிங்கையும் வந்து ஹீரோவோட கையிலேயே வச்சு அனுப்பிடுறா. நேரா வந்து ஹீரோ இவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பயங்கரமா சண்டை போடுறான். என்ன சொல்லி அவளை அனுப்புனீங்க நீங்க? நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உண்மையாவே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க யார சொன்னாலும் நான் இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட ஃபைனலான முடிவு. இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து எனக்கு எதுனா இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறான். அடே அவ யாருன்னு உனக்கு தெரியுமாடா? அவ வந்து உங்க அப்பாவை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு நீ இப்ப லவ் பண்ற. எனக்கு எவ்வளவு வயித்தெரிச்சலா இருக்கு தெரியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா. நீ வேற யாரை கேட்டாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். ஆனா இந்த பொண்ணு மட்டும் வேணாம். சீச்சி இந்த பொம்பளை மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் யாருன்ற விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட ஓனரே. ஆக்சுவலா இங்க நடக்கிற தில்லுமுல்ல எல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் கிட்டத்தட்ட 2 மாசமா இங்க வெயிட்ரஸா அவ வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. இப்பதான் 2 கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேர் வந்து ஜியான். இவனுக்கு எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா? இவரோட பேர் வந்து கே. இவங்க 2 பேருமே வந்துட்டு பயங்கரமா போட்டி போட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே கொஞ்சமும் செட்டே ஆகாது. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. என் பையன் கிட்டயே வந்துட்டு இவ்வளவு சத்தமா பேசுற அளவு யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் கே வந்து பாக்குறான். என்னது ஜியான் வந்து உன்னோட பையனா அப்படின்னு. இந்த கே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பார்த்த உடனே அட கடவுளே என்னோட லியா எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து இன்னமும் நீ அதே மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்கள மாதிரிதான் நம்ம ஹீரோயின் கூட படிச்சவர் தான் இவரு. உடனே வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா, இத பாரு எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு வந்துட்டு வயசு பையன் இருக்கான். அவனுக்கு 25 வயசு ஆகுது. அதனால தயவு செஞ்சு அவன் எதிர்க்க என்கிட்ட ஃபிளர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீலை நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயினோட பையன் அங்க வரான். அதுக்குள்ள இவர் என்னன்னா வந்துட்டு நீ என்னோட இளவரசி நான் உன்னை எப்படி மறப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பயங்கரமா கதை அளந்துகிட்டு இருக்காரு. பையனுக்கு இதெல்லாம் பார்த்து செம்ம ஷாக்கு. அம்மா நம்ம பிசினஸ் எதிரி அவன் கூட போய் நீ ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். டேய் இவனும் நானும் வந்து ஒன்னா படிச்சோம். நாங்க 2 பேருமே பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றா. நீ இவ்வளவு நாளா ஃபாரின்ல இருந்த. நான் இவ்வளவு நாளா இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ முதல்லயே வந்திருந்த அப்படின்னா இவ்வளவு நாள் எங்கள் 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்தே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அப்ப கே உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு இப்பதான் லேட்டஸ்டா டிவோர்ஸ் ஆயிடுச்சு.
நீயும் வந்து சிங்கிள்னு கேள்விப்பட்டேன். நம்ம 2 பேரும் ஏன் மிங்கிள் ஆக கூடாது? நைட்டு வரையா டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இத பாரு, நீ எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டு லிஸ்ட்ல மட்டும்தான் இருக்க. தயவு செஞ்சு வந்து 45 வயசுக்கு மேல என்ன ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அதோட அன்னைக்கு நைட்டே வந்து ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியதா இருக்கு. அவ ரெடி ஆயிட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து வேற ஒரு மீட்டிங்ல வெளியில மாட்டிக்கிட்டானா. சரி ஓகே, அப்ப நான் வரைக்குமே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த டைம்க்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்த உடனே ஹீரோயின் கையை புடிச்சுக்கிட்டு விட மாட்டான். எதுக்காக நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போன? எங்க அப்பா அம்மாக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, நீ நினைக்கிற விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, இது வரைக்கும் நான் நினைச்ச எந்த விஷயத்தையும் நடக்காம நான் விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றேன். இவங்க 2 பேருமே பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, சரி ஓகே, உண்மையா நீ என்ன லவ் பண்றன்றதுக்கு நீ ப்ரூவ் பண்ண, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதானே, இங்க எவ்வளவு மீடியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அந்த டைமுக்கு பார்த்தா அங்க 2 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க இத போட்டோ எடுத்து இவனோட ஃபியான்சே இருக்கா இல்லையா, அவளுக்கு அமுச்சு விட்டுடுறாங்க சோஃபியாக்கு. அதை பார்த்த சோஃபியா செம கொலவெறி ஆயிடுறா. நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும், நீ 5 நிமிஷம் மட்டும் எனக்காக இங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் எங்கேயோ போறான். அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்த சோஃபியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவ்வளவு பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்றாங்க. நீ ஜஸ்ட் ஹோட்டல்ல வேலை செய்யற வெயிட்ரஸ், நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா, எவ்வளவு திமிரு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவ அப்படின்னு சொல்லி இவளை பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க. ஹீரோயினும் அவ பங்குக்கு பேசுறா. இது பாரு, நான் யாருன்னு தெரியாம நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவனும் நானும் 2 பேருமே லவ் பண்றோம். நான் வந்துட்டு அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இல்ல, அவன் தான் என் பின்னாடி சுத்துறான் அப்படின்னும் போது உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி சொல்லுவ? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியுமா? அவன் எதுக்காக உன் பின்னாடி சுத்த போறான்? வா வா உள்ள போலாம். அவங்க அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் எதிர்க்க சொல்றேன், அவன் உன் பின்னாடி சுத்துறான்னு நீ சொல்ற அப்படின்ற விஷயத்த ஹீரோயினை எல்லாரும் உள்ள ஏத்துட்டு போறாங்க. அங்க உள்ள போனா ஹீரோவோட அம்மா வந்துட்டு சோஃபியாவை தடுக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? தாத்தா இருக்காரு இன்னைக்கு. தாத்தா மட்டும் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பா வந்து என் பையனை உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாத. யார என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்கும் போதுதான், யார என்ன பண்றனா, இந்த பொம்பளை என்ன பண்றான்னு தெரியுமா? உங்க பையன் பின்னாடி சுத்துறா அப்படின்னு சொல்லும் போது, யார் அது அப்படின்னு இப்பதான் பாக்குறாங்க அவங்க. அடியே, நீ எவ்வளவு சொன்னாலும் திரும்ப மாட்டியா? திரும்பவும் நீ வந்துட்டியா? எதுக்காக நீ திரும்பவும் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க காரங்க எல்லாத்தையும் ஹீரோயின் மேல எடுத்து ஊத்துறாங்க. இதுக்கப்புறம் நீ என் பையன் பக்கத்திலேயே வரக்கூடாது. நீ வந்த அப்படின்னா இந்த வாட்டி சும்மா இதை ஊத்துன, அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் சுத்தமா ஓகே இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு நீ எனக்கு மோதிரம் கொடுத்த பத்தியா, அந்த மோதிரத்தை இங்க எல்லார் எதிர்க்கையும் என் கையில போடு. அடுத்த நிமிஷமே நான் வந்து உன்னோட ஒய்ஃப் ஆயிடுவேன், நீ என்னோட புருஷன் ஆயிடுவ. இங்க இருக்க யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் யார் என்ன பண்றான்றத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இப்பதான் அம்மா கையை பிடிச்சு கெஞ்சுறா. ஐயோ டேய், பண்ணிடாதடா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாத, எல்லார் எதிர்க்கையும் குடும்ப மானத்தை வாங்கிடாத. என் கூட படிச்சவளை என்னோட மருமகளா ஏத்துக்க கண்டிப்பா என்னால முடியவே முடியாது அப்படின்னு கதறாங்க. இங்க என்ன நடக்குது, இங்க எதுக்கு மார்க்கெட் மாதிரி பயங்கர சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தாத்தா வராரு. வரும்போதே வந்துட்டு அவர் பயங்கர டென்ஷனா வராரு. ஹீரோவோட அப்பா வேக வேகமா போயிட்டு, அப்பா ஆக்சுவலா வந்துட்டு என்னோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அதுதான் பிரச்சனையேன்னும் போது, அதுல என்னடா பிரச்சனை? இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்குறான் அப்படின்றப்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, ஆக்சுவலா சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண பொண்ணு அது அப்படின்னு சொல்றாரு. யாரு இந்த பொண்ணா? என்னடா சொல்ற நீ? 20 வயசு பொண்ணுக்கே டஃப் கொடுப்பா போல, அவ்வளவு சூப்பரா இருக்கா. இவ வந்துட்டு உன் வயசா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்கா சொல்லிட்டு இருக்காரு. தாத்தாவும் சரியில்லை போல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே, எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்னோட சின்ன மருமக ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் குஷி ஆயிடுறாரு. என்னப்பா பேசுற, அவளை நான் லவ் பண்ணப்பா அப்படின்னும் போது, நீ யூஸ்லெஸ் டா, உன்னால கரெக்ட் பண்ண முடிஞ்சதா, ஆனா என் பேரன் பத்தியா, அவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, இந்த தாத்தாக்கு முத்தி போயிடுச்சு போல, பைத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். கடைசியா தாத்தாவே வந்து அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்து, இப்பவே போடுறா, இப்பவே என்கேஜ்மெண்ட், நீங்க நாளைக்கே போய் உங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு.
உடனே ஹீரோவை முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றான். கண்டிப்பா லைஃப் லாங் வந்துட்டு எனக்கு என்னைக்கு எவ்வளவு லவ் இருக்கோ அதே லவ் தான் உன் மேல இருக்கும். உன்னை என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். நீயும் நான் சாகுற வரைக்கும் என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னை பாக்குறதுக்காக நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. கிளம்பும் போது ஹீரோக்கு வேற ஒரு கிஸ் கொடுத்துட்டு கிளம்புறாளா, அவ்வளவுதான். ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோவோட அம்மா கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவ என் சக்காலத்தியா இருந்தா, இப்ப எப்படி எனக்கு அவ மருமகளாவா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அழறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா அவங்கள எழுப்பலான்னு போறாரு. உடனே தாத்தா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவளே அழுது முடிச்சுட்டு வேப்ப வரால வரட்டும். அவளுக்கு கொஞ்ச நாளுக்கு நீ ஷாப்பிங் கொடுக்குற காசெல்லாம் கட் பண்ணு, உடனே சரியாயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. அதோட அடுத்த சீன்லயே வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் கேட்டுட்டு இருக்கான், என்னடா உனக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டா இப்பதான் நேத்துதான், என்னை விடவும் அவளுக்கு 20 வயசு அதிகம். இருந்தாலும் எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா, நான் பயங்கரமா காதல்ல விழுந்துட்டேன், நான் பயங்கரமா அவளை லவ் பண்றேன், செம்ம சூப்பரா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பத்தியே ஹீரோ கதையா பேசிக்கிட்டு இருக்கான். டேய், என்னதான் இருந்தாலும் நம்மளை விட 20 வயசு பெரிய பொண்ணு அப்படின்னா அது கொஞ்சம் ஓவரா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். விட்டா வர்ணிச்சு பாட்டே பாடிடுவான் போல ஹீரோ. அந்த அளவு வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. இருந்தாலும் இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி சரி கொஞ்சம் ஓவரா தான் போகுது, தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துடா, நேர்ல வர சொல்லு பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வர முடியுமா, நான் சொல்ற அட்ரஸுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினும் சரி ஓகே என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மட்டும் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் நான் இதுலயோ சைன் போடணுமா, நான் உடனே போறேன்டா, நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வர. வெளியில போகும்போது அவங்க அம்மாவை பார்த்த உடனே, அம்மா இங்க என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்லடா நான் என்னோட ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக வந்த, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நடிக்கிறா. இவன் தான் அர்ஜென்ட்டா வெளியில போறான் இல்லையா, அதனால சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோயின் இங்க வராளா. வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அடடா உண்மையாவே இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கியா, இவங்களுக்கு 45 வயசு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வழிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோயின் கிட்ட. அதோட மறுநாள் காலையிலேயே ரொம்ப ஏர்லியா ஹீரோயினுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வெயிட் பண்றாங்க. ஹீரோயினோட பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இப்ப வரைக்கும் உன் வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லாம இருக்கால, அத சொல்லிடுறா. எனக்கு உன்னோட வயசுல ஒரு பையன் இருக்கான், மேபி அவன் உன்னை விட சில மாசம் பெரியவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இது என் வயசுல பையனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகறான். ஏன் இப்ப நீ ரொம்ப வருத்தப்படுறியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா நான் அவனை என்னோட பையன் மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்கு உன் பையனா இருக்க வயசு எல்லாம் கிடையாது, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. ஹீரோயினையும் காரை விட்டு இறக்குறானா ஹீரோ. அவ்வளவுதான், ஹீரோயினோட பையன் பார்த்த உடனே, அம்மா இங்க என்ன பண்ற அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறான். இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவன் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா கேட்கிறான். ஆமாண்டா நான் தாண்டா அவங்களோட பையன், ஏன் அம்மாவுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருசா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம திரு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இது பாரு, நானும் நீயும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, நான் உங்க அம்மாவை உண்மையாவே லவ் பண்றேன், உங்க அம்மா நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது, முடியாது ஒத்துக்கவே மாட்டேன், என் வயசுல எனக்கு ஒரு ஸ்டெப் ஃபாதர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா அட்டகாசம் பண்றான். ஹீரோ போட்டு அடிச்சிடறான். இது பாரு, இப்பதான் என்னோட சோல்மேட்டை இத்தனை வருஷம் கழிச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, இது என்னோட லைஃப், நான் ஏத்துக்கவே மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஹீரோயின் கையை பிடிச்சு தரன்னு ஏத்துட்டு தனியா போயிடுறான் பையன். அதுக்கப்புறம், அம்மா உனக்கு உண்மையாவே அசிங்கமா இல்லையாம்மா, உன் பையன் வயசுலயே, அதுவும் உன் பையனை விட கொஞ்சம் சின்ன பையனா இருப்பான் அவன், அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எதுவுமே தோணலையா? ஏன் நான் நாலு பின்ன ரோட்ல நடக்கும் போது எப்படி நான் நடப்பேன், உங்க அம்மா உன் வயசுலயே உன் காலேஜ் மேட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி அழறான். இது பாரு, நீ ரொம்ப பேசுற, அதிகப்படியா எதுவும் பேசாத, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்,
18 வயசை விட சின்ன குழந்தைய விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல. நீ இப்ப மெச்சூர்ட் ஆயிட்ட, உனக்கு 25 வயசு, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆக போகுது கொஞ்ச நாள்ல, உன்னோட லைஃப நீ பாத்துக்க முடியும், இப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்போ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒருத்தனை பண்ணி தொலைக வேண்டியது தானே அப்படின்னும் போது, எனக்கு என் வயசுக்கு ஏத்த மாதிரி பையனை பிடிக்கலடா, அவங்களுக்கு கால் வலிக்குதுன்றானுங்க, முதுகு வலிக்குதுன்றானுங்க, அவனுங்களுக்கு சேவை பண்றதுக்கே எனக்கு கரெக்டா இருக்கும், அதனால நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு வெக்கேஷன் போனோம் அப்படின்னா கூட அவனுங்களுக்கு கோல்ட் ஆயிடும், இரும்பல் வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும், இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்கணும், ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடுது. அடி பாவி மம்மி, முன்னாடி நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பையன் ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான், சோகமா எல்லா விஷயத்தையும். நேரா கிளம்பி கேவை பாக்குறதுக்காக போயிடுறான். எதுக்காக நீங்க வந்திருக்க, உனக்குதான் என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னும் போது, நீ எதுக்காக எங்க அம்மாவை ட்ரை பண்ணவே இல்லை, எங்க அம்மா சிங்கிளா இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே எங்க அம்மாவை அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் ட்ரை பண்ணல, நான் ரொம்ப நாளா உங்க அம்மாவை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா என்ன பண்றது, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவ ஒரு எல்லைக்கு மீறி வரவே மாட்றா வெளியில, அதனாலதான் எனக்கும் அவளுக்கும் செட் ஆகவே இல்லை, ஒன் சைடாவே போயிடுச்சு என்னோட லவ் இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்றான். இப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். என்னது, உன் வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, சேச்சே நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ இப்படியே நம்பாம உட்காந்துக்கிட்டே இரு, அவங்க உங்க வயசுல இருக்க எல்லாருக்கும் முட்டி வலி வந்துருச்சு, கால் வலி வந்துருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு, எனக்கு சின்ன பையனாதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கன்னும் போது, ஏய் எனக்கு முட்டி வலி கால் வலி எல்லாம் கிடையாதுடா, நான் இப்ப கூட ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் பந்தாவா பேசிக்கிட்டு இருக்காரு. அது எங்க அம்மாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், எப்படியாவது அவனை விட்டுட்டு எங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சப்போர்ட் பண்றான். இவன் அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போட்டோ ஷூட்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு 2-3 பேர் அந்த இடத்துக்கு ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றாங்க. எப்படிடா என் தங்கச்சி ஏமாத்திட்டு அவளை கர்ப்பமாக்கிட்டு இப்ப வேற ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிரச்சனை பண்றாங்க. ஹீரோ, ஐயோ அது நீங்க யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க, அவன் நான் இல்லைங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோயினும் உடனே என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, நான் அவனை தான் நம்புறேன், நீ எது வேணும்னு பிரச்சனை பண்ற, ஒருவேளை காசுக்காக பிரச்சனை பண்ற அப்படின்னா உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லு, காசு நானே கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு காசெல்லாம் வேண்டாம், எனக்கு நீயே போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க. அப்ப ஹீரோ சும்மா இருப்பானா, செம்ம காண்டாயிரான். அவ்வளவுதான், எல்லாரையும் ஏத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாமே கேவோட வேலைதான். கே மாஸ்க போட்டுட்டு அங்க உள்ள வரான். இது எல்லாம் என்னோட வேலைதான், இத நான் தான் பண்ணேன், என்கிட்ட முடிஞ்சா மோதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒத்தைக்கு கூப்பிடுறான். ஒருவேளை ஹீரோயின் எதிர்க்க எனக்கு என்ன வயசாகல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக வந்தாரோ என்னவோ தெரியல, ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோவை அவரால் அடிச்சிட முடியல. ஹீரோவும் செமையா இவரை வச்சு விளாசிடுறான். டக்குனு மூஞ்சில இருக்க மாஸ்க பொடுங்கின உடனே கேன்னு பார்த்த உடனே ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிரா. அடே சண்டாலா, நீதானடா, எதுக்குடா இந்த வேலையை பண்ண அப்படின்னு கேக்குறா. நான் என்ன பண்றது, இந்த 2K கிட்ஸ் எல்லாம் என்னால நம்பவே முடியல, எங்க இவன் உன்னை காயப்படுத்திடுவானோ உன்னை ஏமாத்திடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது பார், இது என்னோட பிரச்சனை, இது என்னோட பர்சனல் லைஃப், இதுல எதுக்காக நீ தலையிடுற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உடனே, அப்ப உன்னோட பையன் கிட்டயாவது நீ இத கலந்து பேசி முடிவு எடுத்திருக்கலாம்ல அப்படின்னும் போது, அப்பனா அவன் உன்கிட்ட இத பத்தி சொன்னானா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அப்பனா என் பிள்ளைக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஆமா, அவனுக்கு சுத்தமாவே இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவன் வயசுல இருக்க ஒரு பையனை நீ கல்யாணம் பண்றது அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் ரொம்ப மூட் ஆஃபா இருக்கா அப்படின்றதுனால களிமண்ல பானையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவளுக்கு செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு சோஃபியாவும் அவளோட அப்பாவும் வந்திருக்காங்க. அங்க சோஃபியா இவங்க 2 பேரை பார்த்த உடனே செம டென்ஷன் ஆயிடுறா. இவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா, இவளை நாஸ்தி பண்ணணும், இவ என் வாழ்க்கையே கெடுத்துட்டா, நான் லவ் பண்ண பையனை இவ கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னும் போது, என்னது இவளா, லியாவா அப்படின்னு இவரும் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்துறதுல இவரும் ஒருத்தர். உனக்கு அவன் வேணும் அப்படின்னா சொல்லு, நான் அதுக்கு வேற வழி பண்றேன், ஆனா அதை விட்டுட்டு அவன் மேல நீ கை வைக்கணும், அவளை எதனா பண்ணணும்னு நினைச்சீன்னா உன்னை என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இவரும் வெறியரா இருப்பார் போல லியாக்கு. கடைசியா அன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உன் மனசுல என்ன இருக்கு அப்படின்றது எனக்கே தெரியும், உன் பையனுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால
நீயும் வந்து என்ன இப்ப பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்கு நினைக்கிற அதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். நான் உன்னை இப்ப பிரேக்கப் பண்றேன். ஆனா அது முழுசா கிடையாது. உன் பையன் ஒத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் உனக்காக. அது எப்பனாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு நேரா அவங்க அப்பாவை போய் பார்க்கறதுக்கு போறான். அப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட லியாவ பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரு 5 பேருமே வந்து பாய்ஸ் படத்துல வர மாதிரி ஒரே பொண்ணை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப லியா யாரதான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். நீங்க 5 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டா. அவங்க அப்பா பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த பையனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே சுத்து போட்டு ஹீரோயினையே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இது எல்லாத்தையும் வந்து ஹீரோ கிட்ட அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே என்ன மன்னிச்சிடுறா மகனே அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு எதையோ கலந்து கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான் அங்கேயே மயங்கி விழுந்துறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோவோட அம்மாவும் சோஃபியாவும் சேர்ந்துதான் இந்த பிளானே பண்ணிருக்காங்க. சோஃபியா வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஹீரோவோட அம்மா வந்து போட்டோஸா எடுத்துடுறாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோயினுக்கும் அனுப்பிடுறாங்க. ஹீரோக்கு இப்பதான் வந்துட்டு மயக்கமே தெளியுது. பொடிச்சு ஒரு தள்ளு தள்ளுறான். சோஃபியாவை எகிரி போய் கீழே விழுந்துடுறா. எதுக்காகமா நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? ஏமா வந்து ஒரு பிள்ளையோட லைஃப பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லையா? என் சந்தோஷத்தை பத்தி கவலையே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த போதையிலேயே ஹீரோயினை பாக்குறதுக்காக வேக வேகமா கிளம்பி போறான். இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கே தேடிக்கிட்டு வந்துடுறான். அங்க வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணல, எந்த தப்புமே நான் பண்ணல, இதை பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இது பாரு, உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ யார் கூட இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றா. எனக்கு நீச்சல் தெரியாது, என்ன நம்புற அப்படின்னா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி தண்ணியில குதிச்சிடுறான். ஹீரோயினும் வேக வேகமா இறங்கி அவனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாளா. அப்ப இவன் தெளிவாதான் எழுந்துக்கிறான். இவனுக்கு நீச்சல் தெரியும். ஃபுல்லா பொய் சொல்லியிருக்கான் போல. உடனே ஹீரோயினை இருக்காம கட்டி பிடிச்சிக்கிறான். நீ எனக்காக வந்துட்டல்ல, எனக்கு அதே போதும். இது எல்லாமே எங்க அம்மா பிளான் பண்ணது. நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினுமே வந்து ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பையன் வரான். அம்மா தயவு செஞ்சு வெளியில வாமா, எதுக்குமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி வெட்ட வெளியில எதுக்காக இந்த மாதிரி அசிங்கம் பண்ற அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இத பாருடா, எனக்கு உண்மையாவே இவனை பிடிச்சிருக்கு. நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இப்பயாவது வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமும் நீ இடைஞ்சலா இருப்ப அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அம்மா தயவு செஞ்சு நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல நான் வந்து உனக்கு தடங்கலா இருக்கவே மாட்டேன். நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ராமிஸ் பண்றேன். தயவு செஞ்சு ஏறி மேல வாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். இத பாருடா, என்னைக்குன்னா எங்க அம்மாவை நீ அழ வைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னும் போது, சத்தியமா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டா மகனே அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அவ்வளவுதான், செமையா கடுப்பாயிடுறான் அவன். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிராண்டா வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அதனால கல்யாண பத்திரிக்கை எல்லாருக்குமே போகுது. அவங்களோட மிலிட்டரி ஜெனரலுக்கு ஒருத்தருக்கு போகுது. அதுக்கப்புறமா வந்து சவுதி அரேபியால இருக்க ஷேக் ஒருத்தருக்கு போகுது. அதுக்கப்புறமா ஒரு கேங்ஸ்டருக்கு போகுது. இவ்வளவு பேருமே வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா 5 பேரு, அவங்கள ஒருத்தவங்க தான் இவங்களும். 5 பேருமே சேர்ந்து இப்ப மீட்டிங் போடுறாங்க. இந்த கல்யாணத்தை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோவோட அப்பா, சோஃபியாவோட அப்பாவுமே இருக்காங்க. அதே மாதிரி கல்யாண நாளும் வந்துடுது. நம்ம ஹீரோயினோட பையன் தான் ஹீரோயினை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா ஹீரோ இன்னமும் வரவே இல்ல. எல்லாரும் அவ்வளவுதான், அதுக்குள்ளே ரூமர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், அவனுக்கு இப்பதான் போதை தெரிஞ்சிருக்கு போல. இவ ஆயா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிஞ்சிருக்கு போல, விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோவோட அம்மாக்கு இப்பதான் வந்து அப்படியே மூச்சே வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா, என் பையனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோட தாத்தா வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. இது பாருமா, கண்டிப்பா என் பேரன் வந்துருவான். அவனை நான் அந்த மாதிரி வளர்க்கல, அவனை வளர்த்ததே நான் தான். அவனை நான் நம்புறேன், நீயுமே நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோ சோஃபியாவை கூட்டிட்டு அங்க உள்ள வரான். எனக்கும் இவளுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. இவ பிரெக்னெண்டா இருக்கா, இவளோட வயதுல என் குழந்தை வளருது அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அப்பவும் கேக்குறா, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது உண்மையதான் சொல்றேன். இவளுக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம், நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறான்.
ஏதோ ஒரு ரீசனுக்காக நீ இதை பொய் சொல்ற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேருமே அதுல இருந்து வெளியில வந்துடலாம். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா இந்த விஷயத்த நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் அழறா. உண்மைதான், பிரச்சனை தான். அவனை விட 20 வயசு நீ பெரியவ. அதை உன்னால சரி பண்ணிட முடியுமா? அவங்க அம்மா வயசு உனக்கு. அதை உன்னால சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா நக்கல் அடிக்கிறா. ஹீரோயினோட பையன் போட்டு ஹீரோவை அடி அடின்னு அடிச்சு பின்னி எடுத்துடுறான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. இவங்க 5 பேர் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்துதான் ஹீரோவை மிரட்டி இருக்காங்க. ஒழுங்கா வந்துட்டு அவளை விட்டுட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம். அவளை என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஹீரோவுமே வேற வழி இல்லாம தான் இந்த வேலையை பண்றான். ஹீரோவுமே பயங்கரமா அழுதுகிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் எனக்கு ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியும். ஆனா நீ போ சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறான். உண்மைதான், அவங்க எல்லாரும் என்ன மிரட்டினாங்க, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். அட பாவி, கடைசி நேரத்துல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியடா அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சோஃபியாவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா கன் எடுத்து நீட்டுறாரு. உடனே கே சொல்றான், இது பார், நம்ம பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்குன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி உன் பொண்ணோட வாழ்க்கைக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம ஜஸ்ட் வந்து அவனை டெஸ்ட் பண்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணோம். அவன் வந்து நல்லவனாதான் இருக்கான். அவன் கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினை கைவிட மாட்டான். அதனால நம்ம இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி டிராமாவை கண்டினியூ பண்றது தப்பு அப்படின்னு கே சொல்றாரு. டேய், நீங்க எல்லாம் டிராமா பண்றீங்கடா, நான் டிராமா பண்றேன்னு யாரு சொன்னா? எனக்கு என் பொண்ணோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஹீரோவை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நீ நினைச்சீனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம எல்லாரோட லைஃபுமே நிம்மதியா இருக்கும். ஆனா இதுவே நீ வந்து முடியாதுன்னு சொன்னீன்னா அவனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கு பதில் நீ என்னையே சுட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கன் எடுத்து அவளோட நெத்தியில வச்சுக்கிறா. இன்னும் நீ பைத்தியம் ஆயிட்டியா காதல்னால? சின்ன பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறியா என்ன லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதுக்கு மேலேயும் நீங்க 2 பேரும் என் வழிக்கு வரல அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் பேசாம வந்து உன்னை கொன்னுடுறேன், இல்ல அப்படின்னா அவனை கொன்னுடுறேன். இதுல என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ நானே செத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். நல்லதா போச்சு, இதா நீ ஏன் சுட்டுக்கிட்டு சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த கன்னை கொடுத்துடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறா. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோ சுட்டுக்கிறான். ஹீரோயினும் பயங்கரமா கதறி கதறி அழறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருக்க கன்னை எடுத்து இதுக்கு மேல நான் உயிர் வாழறதுல கொஞ்சமும் அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவளும் சுட்டுக்கலான்னு போறா. அப்ப சோஃபியாவோட அப்பா வந்துட்டு அந்த கன்னை புடுங்கிடுறாரு. இந்த கன்னை வேலை செய்யாது, கவலைப்படாத, அவன் சாகலாம் இல்ல, நாங்க வந்துட்டு உங்க 2 பேருக்குமே டெஸ்ட் வச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் இவன் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல எழுந்துருவான், அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஷாக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரி வந்துட்டு ஹீரோவுமே கொஞ்ச நேரத்திலேயே கண்ணு முழிச்சிடறான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். நாங்க எதுக்காக இதை பண்ணோம் அப்படின்னா, இவ எங்க எல்லாருக்குமே ஒரு ஏஞ்சல் மாதிரி. நாங்க எல்லாருமே இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே இவதான். இவ எங்க எல்லாரையும் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டா பார்த்தா. நாங்க எல்லாரும் லவ் பண்ணோம், எங்க யாரையும் இவ லவ் பண்ணல. ஆனா உண்மையான லவ்வே அவளோடதுதான், எங்க மேல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதனால இனி வந்துட்டு இவளை எங்க ஏமாத்திடுவியோ சின்ன பையன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பயமா இருந்தது. மறுபடியும் 2வது வாட்டி அவளோட வாழ்க்கை கெட்டு போறது எங்களால பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை பண்ணோம். நீங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோட அப்பாவும், பாத்தியா இப்பயாவது அவளோட நல்ல மனசையும் அவளோட லவ் எப்பேற்பட்டதுன்னு தெரியுதா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, அவனுக்காக அவ சாகவே போயிட்டா, இதுக்கப்புறமும் அவ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவா முடியும்? அவங்க 2 பேரும் பயங்கரமா லவ் பண்றாங்க, நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் நல்லபடியா சந்தோஷமா ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நான் எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், நாடகத்தை நாடகமா மட்டும் பாருங்க. இதை ஜாலியா பார்த்தோமா போய் வீட்டுல போய் படுத்து தூங்கணுமா அப்படின்னு இருங்க. மற்றபடி இந்த நாடகத்துல வர எந்த ஒரு கருத்தும் என்னைக்கும் நமக்கு லைஃப்ல உதவ போறது இல்ல. இந்த நாடகத்தை பத்தின உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நம்பிக்கையா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு பயங்கரமா துரோகம் பண்ணும் புருஷன். அந்த புருஷனை என்ன மாதிரி வச்சு செய்யறா ஹீரோயின் அப்படின்றதுதான் ஸ்டோரி. சோ இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்துல இருந்த புருஷன்காரனை காணும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, நடு வீட்லயே வந்துட்டு ஹீரோயின் எழுக்கும் போது அவனோட செக்ரட்டரிய வர வச்சு அங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஹீரோயின் என்னடா புருஷன்காரனையும் காணும், ஏதோ சவுண்ட் வேற கேக்குதே அப்படின்னு யோசிக்கிறா. இங்க பார்த்தா இவ என்ன கேக்குறா அப்படின்னா, எப்ப நீங்க வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, இப்ப எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அந்த ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னா இங்க மொத்த சைனாலையும் வந்துட்டு நான் தான் நம்பர் 1 லாயர் ஆயிடுவேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த விஷயம் மட்டும் நடந்த உடனேயே கண்டிப்பா நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இறங்கி வந்து இது எல்லாத்தையும் பாத்துடுறா. இந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, இவளோட பேரு வந்து செமி. இவளுமே வந்து ஹீரோயின் வந்து பாக்குறதையும் பாத்துடுறா. பாத்துட்டு வேணும்னே ஹீரோயின் கண் எதிர்க்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இன்னைக்கு இவங்க 2 பேருக்குமே வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, 8th ஆனிவர்சரி. இன்னைக்கு இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபுல்லா ஒண்ணுமே வந்துட்டு அவளுக்கு புரியல. அவ வந்து பயங்கர குழப்பத்துல ஆயிடுறா. என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு லாயர் தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இவ பெஸ்டா இருக்கா அப்படின்றதுனாலன்னு சொல்லி இவனுக்காக வேலையுமே விட்டுட்டு இவ வீட்லயே இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்திருக்கா. இவ்வளவு நாளும் இவளோட டேலண்ட வெளியில காட்டாம இன்னைக்கு ஹீரோயின் வாழ்க்கையே மொத்தமா வெறுத்து போயிடுறா. இவன் ஒருத்தனுக்காக இவ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா இவளுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை அவன் பண்ணிட்டான் இல்லையா. அதனால பயங்கர குழப்பத்திலேயே கதறி கதறி அழுதுகிட்டே கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா. எங்கதான் நம்ம ஹீரோயின் போறா அப்படின்னு பார்த்தா இப்பதான் நமக்கு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனுமே ஒரு லாயர் தான். இவனோட பேர் வந்து லோச்சன். நம்ம ஹீரோயின் படிக்கும் போது காலேஜ்ல நம்ம ஹீரோயினோட ஜூனியர் பையனா தான் இவன் இருந்திருக்கான். இவன் ஒன் சைடா ஹீரோயினை பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரா ஹீரோவை பார்த்து நீ என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இன்னமும் வந்துட்டு நீ என்ன லவ் பண்றியா, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவன் என்ன ஆச்சு உனக்கு, திடீர்னு எதுக்காக இதெல்லாம் கேக்குற அப்படின்னு கேக்குறான். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னும் போது இவன் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபேஸ் பண்ணவே கஷ்டமா இருக்கு. அவ என்ன சொல்றா அப்படின்னா, சாரி நான் வந்துட்டு உன்னை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சீன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றா. நேத்து நைட் எல்லாம் நீ ஓகேவா தான் இருந்த, இப்பதான் உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் உன் கூட இருந்தேன். எனக்கு உன்னோட வெட்டிங் டே நல்லாவே ஞாபகம் இருக்கு. நேத்து உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதையும் விட்டுட்டு நீ என் கூட இங்க வந்து நைட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்தி இருக்கு. அதுக்காக தான் நீ வந்த அப்படின்றதும் எனக்கு தெரியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் நான் வந்துட்டு உன்கிட்ட நடந்துக்கிட்டது பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை யூஸ் பண்ணிருக்க கூடாது. நான் ஆல்ரெடி வந்துட்டு என் புருஷனை டிவோர்ஸ் பண்ணலான்ற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு உடனே ஹீரோக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். என்னது நீ டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் ஆமான்னு சொன்ன உடனேயே அதான் நீ டிவோர்ஸ் பண்ண போறேன்ற முடிவு எடுத்துட்ட. அதுக்கப்புறம் எதுக்காக நீ இந்த அளவுக்கு தயங்குற, நீ எதுக்காக என்கிட்ட இந்த அளவுக்கு சாரி கேக்குற, அதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றான். மறுபடியும் என்னால இன்னொருத்தரை நம்பி என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஓகே நீ நம்ப வேண்டாம். இப்போதைக்கு நான் உன்னை எதுவுமே அர்ஜென்ட் படுத்தவே இல்லையே, நீ எதுக்காக டென்ஷன் ஆக, உனக்கே வந்து மனசுல தோணும் இல்லையா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப நீ சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இவ்வளவு நாளுமே நான் அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஒண்ணு அவனை சும்மா மட்டும் அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ணி வெளியில அனுப்பிடாத. அவன் வந்து உன்னை இத்தனை வருஷமா ஏமாத்திருக்கான். அது எல்லாத்துக்கும் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது நானுமே அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நான் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்றேன் அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயினோட புருஷங்காரன் எழுந்து சமைச்செல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரமா ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளோட லைனே போல. நடு ராத்திரி இவ கிளம்பி எங்க போனா, எங்க இருந்து இவ்வளவு நேரம் இன்னும் வராம இருக்கா, போன் வேற ஒர்க் பண்ணலையே அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்கா. ஹீரோயின் இப்பதான் பொறுமையா வீட்டுக்கு வரா. உள்ள வந்த உடனே டென்ஷனா கத்துறா. எங்கம்மா நீ போயிட்டு வந்த, ஏன் இவ்வளவு நேரம் போனை அட்டென்ட் பண்ணல, எங்க நீ கிளம்பி போன அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் காலையில தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக போனேன். நைட் எல்லாம் போல, விடிய காலையில தான் போனேன். நீங்க தூங்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்றா. காலையிலயே புருஷன்காரன் வந்துட்டு பயங்கரமா சேட் பண்ணிக்கிட்டு செம்ம சந்தோஷமா இருக்கான். ஹீரோயின் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் இருக்கா. அப்பதான் புருஷன்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு எக்கச்சக்கமான கேஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்ன அந்த கம்பெனியோட சிஇஓவாவே ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியா, ரொம்ப நல்லது, சந்தோஷமா இருக்கு எனக்கு இது கேட்கறதுக்கே அப்படின்னு நக்கலா சொல்றா. டார்லிங் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது எல்லாமே உனக்காக தான். உனக்கு தெரியும் இல்லையா, நீ நிம்மதியா தயவு செஞ்சு ரிலாக்ஸா இரு. நீ வீட்லயே இரு.
சொல்லிடு, ஓகேயா? நான் மத்த எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் நீ நல்லா ஊர் மேய்வ, நான் மட்டும் வீட்லயே இருக்கணும், அதை தானடா நீ சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு லுக்கு விடுறா. புருஷன் காலம் கிளம்பின உடனே ஹீரோக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்றா, இவனை பத்தின கரெக்டான நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுக்கணும். நம்ம எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா கரெக்டா இவனை ப்ரூவ் பண்ண முடியாது, டிவோர்ஸும் சீக்கிரம் வாங்க முடியாது, இவன் கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா ஹீரோயின் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கா. நேத்து நைட்டு இவ பார்த்தா இல்லையா, அந்த சீனை அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கா. ஆக்சுவலா இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட புருஷன்காரனும் 2 பேருமே ஒரே கம்பெனிக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான ஒரு டிவோர்ஸ் கேஸ் வருது, அதை நான் தான் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த கேஸ் ஆக்சுவலா எனக்கு தானே வந்திருக்கணும், அது எப்படி நீங்க எடுத்துப்பீங்க, இன்னைக்கு வர கேஸ் எல்லாமே எனக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோ தெளிவா சொல்லிடுறான், இல்ல இந்த கேஸை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி, ஓகே, இவன் கிட்ட பிரச்சனை பண்ணா நம்ம சிஇஓ ஆவறதுக்கு கொஞ்சம் சிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல பரவாயில்லப்பா, நீயே எடுத்துக்கோ அந்த கேஸ அப்படின்னு சொல்லிடுறான் புருஷன்காரன். ஹீரோயினும் புருஷன்காரனும் 2 பேருமே டின்னருக்காக வெளியில வந்திருக்காங்க. அப்ப அந்த கேஸ பத்தி தான் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு புருஷன்காரன் பயங்கரமா பொண்டாட்டியை ஏமாத்திக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி எங்க கிட்ட தான் வந்திருக்காங்க. அந்த கேஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கு, அந்த கேஸ பத்தின டீட்டெயிலும் எனக்கு எதுவுமே தெரிய வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் செம காண்டா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நிக்க வச்சு சுடணும், இவனுங்களுக்கெல்லாம் அறிவே இல்ல, பொண்டாட்டிய வீட்டுல உட்கார வச்சுட்டு வெளியில போயிட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்க கூடயும் ஊர் மேய்வானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசிங்க அசிங்கமா திட்டுறா. புருஷங்கார, ஐயோ யாரோ ஒருத்தனையும் இந்த திட்டுறாளே, நம்மளும் இப்படிதானே, தெரிஞ்சதுன்னா நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேபன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ செல்லம், மத்தவங்க கதை நமக்கு எதுக்கு, நம்ம டின்னருக்கு வந்திருக்கோம், நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், நீயும் என்ன பயங்கரமா லவ் பண்ற, நம்ம சாப்பிடுற வேலையை பார்ப்போம், சந்தோஷமா சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவன் கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் இவளோட தாக்கணும். அது எப்படி ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அவன் கிட்ட இருந்து கேஷா வாங்கி இவ ப்ராப்பர்ட்டியாவோ இல்ல ஏதாவது ஒரு பொருளாவோ இவளோட பேர்ல வாங்கி வச்சுக்கிட்டா அப்படின்னா அதெல்லாம் இவளோடதாயிடும். அதுக்கப்புறம் கோர்ட்டை நினைச்சாலும் இவகிட்ட இருந்து வாங்கி அதை தர முடியாது இல்லையா, அதுக்காக இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு நகைங்கெல்லாம் வாங்கணும், எனக்கு புதுசு புதுசா நிறைய விஷயம் எல்லாம் வாங்கணும், நீங்க கண்டிப்பா அந்த கம்பெனியோட சிஇஓ ஆயிடுவீங்க, அதுக்கப்புறமா நான் இதே மாதிரி இருக்க முடியுமா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப சூப்பரா இருக்கணும்ல அப்படின்னு சொல்றா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா, இருந்தாலும் அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே, அதுக்கு நான் என்ன பண்றது, அதுதான் யோசனையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கதையா விடுறான். ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, எப்பயுமே நான் உங்களுக்காக தாங்க நினைப்பேன், உங்களை பத்தி தான் யோசிப்பேன், உங்களுக்கு தானே அசிங்கம் சொல்லுங்க, சிஇஓட ஒய்ஃப் இந்த மாதிரி இருந்தா இவ என்ன இவரோட வீட்டு வேலைக்காரியா இல்ல பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே குழப்பமாயிடும் இல்லையா, உங்களுக்கு அசிங்கம் நடக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கேக்குறேன் அப்படின்னும் போது அவனும் சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிடுறான். இதுல ஹீரோயின் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது 2 ட்ரெஸ் ஒரே மாதிரி அப்படியே அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி வாங்கிட்டு வரா. எதுக்காகம்மா 2 ட்ரெஸ்ஸையும் இப்படி ஒரே மாதிரி வாங்கியிருக்க, அதுவும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம, அதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வாங்குறதுக்கு நீ 2 3 ட்ரெஸ் கூட வேற வேற மாதிரி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு புருஷன்காரன் கேட்கும் போது, இல்லைங்க அது தேவைப்படும் அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா இவங்க 2 பேருமே புருஷனோட ஆபீஸ்க்கு தான் வராங்க. இங்க பார்த்தா செக்ரட்டரி நைட் ஆயும் வேலையை விட்டுட்டு கிளம்பாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா வர்றது இவ கண்ணுக்கு பொறுக்கல, கண்ணுல கொல்லிக்கட்டையை சொருகுன மாதிரி இருக்கு போல. அப்படியே காண்டா சார் எவ்வளவு வேலை இருக்கு சார், ஏன் சார் இவ்வளவு நேரம் ஆபீஸ்க்கு வராம இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னும் போது இவனுக்கே கடுப்பாயிடுது. அடியே என் பொண்டாட்டி எதிர்க்க போட்டு கொடுத்துருவியோடி அப்படின்ற மாதிரி, நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேக்குற, நான் உன்னோட பாஸ், அதை விட்டுட்டு நீ என்னெல்லாம் கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி காத்துறான். ஐயோ மன்னிச்சிடுங்க சார், நான் வேலை இருக்கு அதனாலதான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி சரி விடுங்க, சின்ன பொண்ணு தானே பாவம், எதுக்காக நீங்க என் எதிர்க்க அந்த பொண்ணு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அவனை சமாதானப்படுத்துறா. நான் உள்ள வெயிட் பண்றேன், நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம்குள்ள போயிடுறா. உடனே இவன் என்ன பண்றானா, இவ்வளவு தனியா கூட்டிட்டு போயிட்டு, அடியே எதுக்குடி என்ன மொத்தமா போட்டு கொடுத்து என்ன இன்னைக்கே வேலையை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டியா என்ன, எதுக்காக அப்படி பேசினேன்னும் போது, ஆமா எனக்கு மட்டும் எவ்வளவு கோவம் வரும், அவ கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் எதுக்கே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வரீங்க, அதை பார்த்தா எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ எதுக்குடி இன்னும் வீட்டுக்கு போகாம ஆபீஸ்லயே இருக்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமா உனக்காக தான், நீ எப்ப வருவ உன்னை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இவ்வளவு அளவுக்கு நீ என்ன இவ்வளவு தூக்கி எறிஞ்சு பேசுறியே,
அவளுக்காக இவ்வளவு காசு கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா உடனே சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேருமே வந்துட்டு கொஞ்சிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்காக நான் என்ன வேணா வாங்கி தருவேன் தங்கம், இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ கோவப்படாத. அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட மொத்த சொத்து எல்லாமே உனக்குதான். நீ எதுக்காக அவளை பார்த்து பொறாமப்படுற? அவளை ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருல நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் என்னோட பேரு புகழ் சொத்து எல்லாமே உனக்குதான். இந்த மாதிரி ஒரு அல்பமான விஷயத்துக்கெல்லாம் நீ கோச்சுக்கலாமா, என்கிட்ட சண்டை போடலாமா அப்படின்னு கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பாக்கிறதுக்காக ரூம்குள்ள வரான். எப்படியாவது ஹீரோயினை இங்க இருந்து கிளப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப வந்த உடனே என்ன டார்லிங், ரொம்ப டயர்டா இருக்கியோ? ஐயோ எனக்கு கொஞ்சமா இங்க வேலை இருக்குமா, இன்னும் எனக்கு வேலை முடியல, நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன், நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றான். அந்த டைமுக்கு உடனே செக்ரட்டரி என்ன சொல்றா அப்படின்னா, நான் கீழே போயிட்டு அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இருந்தாலும் சரி ஓகே, ஹீரோயின் எதிர்க்கையே சொல்லிட்டாலே வேண்டான்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்பதான் வந்துட்டு செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட கேக்குறா, நீ பார்த்ததை நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ இன்னும் சும்மாவே வந்து மானங்கிட்டு போய் இவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் ஏண்டி வெக்க பண்ணும், இன்னொருத்தி வீட்டுக்கு இன்னொருத்தி புருஷன் கூட நடு வீட்டுல அந்த மாதிரி நடந்துகிட்ட இல்லையா, நீதான் வெக்க பண்ணும், நான் ஏன் வெக்க பண்ணும், உனக்கே வெக்கம் இல்லைன்றப்ப எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அப்பனா உனக்கு காசுதான் முக்கியம், நீ அவனோட காசுக்காக தான் அவன் கூடியே இருக்க அப்படிதானே? இத பார், அவன் வந்து உன்னை பத்தி கொஞ்சமும் கவலைப்படல, உன்னை லவ்வும் பண்ணல, அவனை விட்டுட்டு நீ கிளம்பு, அவனை எப்படியாவது நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடு, நாங்க 2 பேரும் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் ஏண்டி உனக்காக விட்டு கொடுத்துட்டு போகணும், எனக்கு அப்பேற்பட்ட அவசியமே கிடையாது, எனக்கு அவனோட பொண்டாட்டின்ற பேரு இருக்கு, உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசிங்கப்படுத்துறா. சரி நீ பேரு மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டுல போய் தனியா படுத்து நல்லபடியா தூங்க, அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுப்பேத்துறதா நினைச்சு இவ்வளவு கேவலமா பேசிட்டு அவ அங்க இருந்து போறா. அப்ப பார்த்தாதான் நம்ம ஹீரோ தான் காரை எடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்கான் அங்க ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்கு. ஹீரோயினை அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். அப்புறம் தான் வந்து அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். நாளைக்கு வந்துட்டு இவளோட புருஷன்காரர் இருக்கான் இல்லையா, செக்ரட்டரிக்காக ஒரு வீடு வாங்கி தர போறானா, அவன் வாங்கி தரட்டும், அது வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ரூஃப். அவசியம் இல்லாம வந்து தேர்ட் பார்ட்டிக்கு யாராவது ஒருத்தவங்க பெரிய ப்ராப்பர்ட்டி எதனா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்துட்டு டிவோர்ஸ்க்கான எவிடன்ஸ்ல அதுவுமே இன்க்ளூட் பண்ணலாம். அதனால அவன் வாங்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எவிடன்ஸா அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. 8 வருஷமா இவனை நம்பி என்னோட வாழ்க்கையே நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குதான் ஹீரோ சொல்றான், தயவு செஞ்சு நீ வந்து அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, 8 வருஷம் போனா போகுது, இன்னும் வந்துட்டு உன்னோட லைஃப் இவன்கிட்டயே வாழ்க்கை பாழா போவாம போச்சே, இப்பவாவது உனக்கு தெரிஞ்சுதே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படு, நான் கண்டிப்பா என்னைக்கும் நான் அவசரப்படுத்தவே மாட்டேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு இப்ப யார் மேலயும் நம்பிக்கையே இல்ல, நீ வெயிட் பண்ணாத, தயவு செஞ்சு உன்னோட லைஃப நீ பாரு அப்படின்னு சொல்றா. அதுக்குதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது உன்னோட விருப்பப்படி நீ கல்யாணம் பண்ண, அதனாலதான் உன்னோட லைஃப்ல நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம என்னோட லவ்வை எனக்குள்ளேயே வச்சுட்டு நான் தள்ளி இருந்தேன். ஆனா எப்போ அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதோ இதுக்கப்புறம் நீ எனக்கானவ மட்டும்தான், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி உன் மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி மறுநாள் வந்துட்டு புருஷன்காரனையும் செக்ரட்டரியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லக்ஸரியான ஒரு அபார்ட்மெண்ட்டை இவளுக்காக வாங்குறான். ஆனா அப்பவும் இவன் என்ன சொல்றான்னா, இந்த அபார்ட்மெண்ட்டை என்னோட பேர்ல தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலா வந்து இவளோட பேர்ல வாங்கி தந்திருந்தான் அப்படின்னாதான் இவங்களுக்கு எக்கச்சக்கமான எவிடன்ஸா இருக்கும் அது. ஆனா இவனோட பேர்லயே வாங்கிக்கிட்டான்னா அதை எவிடன்ஸா சப்மிட் பண்ணவே முடியாது இல்லையா. அதே நேரத்து செக்ரட்டரிக்கு ஐயோ இந்த பாழா போனவன் நம்ம பேர்ல வாங்கி தர மாட்டானா அப்படின்னு சொல்லி இவளுக்கு பதட்டமா இருக்கு. அப்பவும் இவளையும் இவன் கன்வின்ஸ் பண்றான், இத பாரு டீச்சர்லும், இப்போதைக்கு வந்துட்டு உன் பேர்ல வந்து அபார்ட்மெண்ட்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா செமையா நான் சிக்கிக்குவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துக்கு தற்செயலா வரா மாதிரி ஹீரோ வரான். வந்த உடனே, அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க, உங்க ஒய்ஃபை பார்த்ததே இல்ல, உங்க ஒய்ஃபா இவங்க, எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் வேணும்னே. இவன் இல்ல அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே இவ என்ன பண்றான்னா, ஆமா ஆமா நான் தான் இவரோட ஒய்ஃப், பிளஸ் வந்து நானே தான் இவருக்கு செக்ரட்டரியாவும் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசுறான். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஒய்ஃப் பேர்லயே வாங்கலாமே,
அப்ப உங்களுக்கு டாக்ஸ் பிரச்சனை எல்லாம் வேற அந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் கம்மியாகும். அப்படி இப்படின்னு அவர் எக்கச்சக்கத்துக்கு ஏதேதோ ஒரு லிஸ்டே குடுக்குறாரு. இவனுக்கு இப்ப ஹீரோ எதிர்க்க என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கள்ள காதலி கூட சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவனுக்கு பேரு போயிடும். கண்டிப்பா கம்பெனியோட சிஇஓவா இவனை ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு பயமாயிடுது. உடனே வேற வழியே இல்லாம சரி ஓகே என்னோட ஒய்ஃப் பேர்லயே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இன்னும் 2 நாள்ல கம்பெனியோட பார்ட்டி இருக்கு இல்லையா? அதுலதான் நம்ம சிஇஓ யாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னும்போது, ஆமாமா எனக்கும் தெரியும். கண்டிப்பா நான் வந்துருவேன் அதுக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப உங்க ஒய்ஃபையும் மறக்காம கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, கண்டிப்பா என் ஒய்ஃப் இல்லாம தனியா எப்படி வருவேன்? கண்டிப்பா அவளையும் தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். இது எல்லாமே ஹீரோ பிளானா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் புரியாம சிக்கிக்கிட்டான். ஆஃபீஸ்க்கு டென்ஷனா இருக்கான். இப்ப என்ன பண்றது? உன்னதான் என்னோட ஒய்ஃப்ன்னு வேற சொல்லிட்டேன். இப்ப அவளையும் கூட்டிட்டு போக முடியாது. இல்லனாலும் நான் பெருசா அவள கூட்டிட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அவ சரியான பட்டிக்காடு. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு வீட்ட விட்டா வீட்ல பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறத விட்டா எதுவுமே தெரியாது. அவள கூட்டிட்டு போய் எனக்கு தான் அசிங்கம். அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட கிடையாது அப்படின்னு புலம்புறான். அதுக்கு உடனே இவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு வேணா ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தாங்க. நான் பார்க்கறதுக்கு உங்க ஒய்ஃப் விட அழகா தானே இருக்கேன். கண்டிப்பா நான் வரும்போது உங்களுக்கு அந்த அளவு அசிங்கமா இருக்காது அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோயினோட பிளானே தெரிய வருது. அவ ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை தான் இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்கா. இன்னொரு ட்ரெஸ் ஆபீஸ்லயே தான் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸே நீ போட்டுக்கலாமே. அவளுக்கு என்ன தெரியவா போகுது? நீ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கழட்டி வச்சிரு அப்படின்னு சொல்றான் இவன். பிளான் பண்ணாமதே இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு போயிடுறாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு அனௌன்ஸ் பண்றான். அதாவது ஹீரோயினோட புருஷன்காரன் இருக்கான் இல்லையா? அவனை தான் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கும் சரி, அவன் கூட இருக்க அவன் செட்டப்புக்கும் சரி பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா இன்னொரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா அவருக்கு பதவி உயர்வு கிடைச்ச உடனேயே அவருக்கு வேலையும் போக போகுது அப்படின்னு சொல்றான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் இவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவர் அவங்களோட செக்ரட்டரி கூடயே கள்ள தொடர்புல இருக்காரு. அதனால அவர் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இல்லீகல் கனெக்ஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க யாராலையும் வேலை செய்ய முடியாது. சோ அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் அதுன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்ன சொல்றீங்க நீங்க? என் ஒய்ஃப் தான் பக்கத்துலயே இருக்காளே, அவ எந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்றான். இவருக்கு எதிரா நான் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. வேற யார் கொடுத்திருப்பா? என்ன நீங்க பேசுறீங்க? முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்லும்போது, ஆமாமா நீ ஒய்ஃபா இருந்தா தானே கொடுக்க முடியும். நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு ஹீரோயினோட குரல் கேக்குது. அப்பதான் ஹீரோயின் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்துக்கு வரா. ஐயோ சார், எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாத்தையும் நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னும் போது, வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அப்பதான் செக்ரட்டரி டக்குன்னு என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இத பார், உன்னோட ஒய்ஃப் யாருக்குமே இங்க தெரியாது. இங்க இருக்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒய்ஃப். இவள ஃபேக்குன்னு சொல்லிடலாம். இவ பணத்துக்காக ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்குமே இப்போதைக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். நம்ம வேலையாவது தாக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஹீரோயினை பேச விடாம இவன் குறுக்கால போந்து, இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ ஃபேக்கு. இவ ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி என் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா. மரியாதையா இவள வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அடப்பாவி, டபக்குன்னு ஃபேக்குன்னு சொல்லிட்டியேடா அப்படின்னு. அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேக வேகமா போய் செக்ரட்டரியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா அதுதான் ஒரிஜினல் பிராண்ட் கிடையாது, அதுதான் ஃபேக்கு. இவளோட ட்ரெஸ்ஸுன்னு இவள மாதிரி ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். என்னோட வாழ்க்கையை பறிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவ என்ன மாதிரியே மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது ஒரு நாளும் நடக்காது. ஃபேக் எப்பயுமே ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காட்டுறா. ஆரம்பிச்ச டிராமாவை எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதை புடுங்கி கிழிச்சு போட்டுறா. இதுவே ஃபேக் தான், இது மாதிரி எத்தனை வேணாலும் ரெடி பண்ணலாம், அது எல்லாருக்குமே தெரியும், ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அசிங்கப்படுத்துறா. அப்பதான் புருஷன்காரன் இன்னொரு மேரேஜ் சர்டிபிகேட்டை எடுத்து காட்டுறான். அதுல செக்ரட்டரி இருக்கா. இவன் வேணும்னே நம்ம ஹீரோ கிட்ட எப்ப ஒய்ஃப்னு சொன்னானோ அப்பவே ஒரு டூப்ளிகேட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுட்டான். பாத்தீங்களா, இதுதான் ஒரிஜினல். நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணேன், இவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவர் கொஞ்சம் கெஞ்சிருப்பாரு இல்லையா ரூம்ல. அதாவது ஹீரோயினை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே போட்டு காட்டுறான். அது ஆடியோவோட இருக்கு வீடியோ. இவங்களுக்கு என்னடா பண்றது அப்படின்னு புரியல. புருஷன்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு, நம்ம பாஸ் கிட்ட இந்த விஷயம் போகவே கூடாது. நீ நானும் ஒண்ணு, நம்ம எல்லாம் ஒன்னா தானே வேலை செய்யறோம். நீ எப்படி எனக்கு இப்படி துரோகத்தை பண்ண முடியும்?
தயவு செஞ்சு வந்துட்டு நீ என் சைட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்துட்டு தப்பு பண்ண கிளைண்ட் ஒருத்தனுக்காகவும் பக்கத்துல போய் நின்னது கிடையாது அவனை விடுதலை பண்றதுக்கு. சோ இங்கேயும் அதேதான், நீ தப்பு பண்ணிருக்க, அப்ப உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். இப்ப இது எல்லாத்தையுமே எவிடன்ஸா வச்சு இன்னைக்கும் வந்து வேற ஒரு பொண்ணை உன்னோட ஒய்ஃப்னு கூட்டிட்டு வந்த இல்லையா, இதையுமே எவிடன்ஸா வச்சு நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறோம். நான் தான் வந்து ஹீரோயினோட லாயர் அப்படின்னு சொல்லிடுறான். உனக்கு என்னவா இருந்ததுனால இதை 4 செவத்துக்குள்ள வச்சு இதை நம்மளே முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்ட, என் வாழ்க்கையே அழிச்சிட்ட அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கத்துறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, ஆமா எல்லாரும் எதிர்க்கையும் நீயும் தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, கடைசி வரைக்கும் என்ன லவ் பண்ணுவ, கடைசி வரைக்கும் என்ன பார்த்துப்ப அப்படின்னு. ஆனா அதையுமே நீ பாதியிலேயே கைவிட்டுட்ட இல்லையா, அப்ப நீ பண்ணா மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறா. பாத்திரலாம், உனக்கு நான் டிவோர்ஸே தர மாட்டேன்டி, நீ எப்படி என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறன்றதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, என்கிட்ட போதுமான ஆதாரம் எல்லாமே இருக்கு, இத்தனை பேரு கண்ணு எதிர்க்க ஐ விட்னஸும் இருக்காங்க, அவங்களுக்கு அசால்ட்டா நான் வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நீ பேசினதே ஃபர்ஸ்ட் தப்பு, அதுவுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றான். அடே, எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுல உனக்கு என்னடா அவ்வளவு ஆர்வம், உனக்கு அவ்வளவுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கேட்கும் போது, இந்த மாதிரி அவங்கள நீ தப்பா பேசினாலுமே உனக்கு தண்டனை அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு என்னதான் இப்ப நான் பண்ணி தொலைணும், அதையாவது சொல்லி தொலைங்க அப்படின்னு கேக்குறான். ஒண்ணுமே இல்ல, டிவோர்ஸ் பேப்பர் எல்லாமே ரெடியா இருக்கு, அதுல நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு உன்னோட லைஃப நீ வாழு, அவளோட லைஃப அவ வாழ்வா, அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றான். இவங்க இருக்க வீட்டை ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டு இருக்கா. அதை அவன் பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அந்த வீட்டுல மறுபடியும் நான் உள்ள நுழைய மாட்டேன், ரொம்ப கேவலமான வீடு, எனக்கு ரொம்ப கேவலமான ஞாபகங்கள் மட்டும்தான் வரும் அந்த வீட்டுக்குள்ள போனேன்னா அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, டிவோர்ஸ் சைன் பண்ணி கொடுத்துட்டான். ஆனா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஹீரோயினுக்கு அரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவளோட வெட்டிங் ரிங்கையும் கழட்டி அந்த இடத்துலயே வச்சுட்டு போயிடுறா. ஹீரோயினும் அதோட வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இத பாரு, அவன் எந்த வகையிலயும் உன் கூட வாழறதுக்கு தகுதியே இல்லாதவன், உன்னோட லைஃப பத்தி கவலையே படாத, நீ ஒரு லாயர்ன்றத மறந்துடாத, இவ்வளவு நாளுமே வந்து நீ இருட்டுக்குள்ளதான் லாயரா இருந்திருக்க, தயவு செஞ்சு இப்ப வெளியில வா, உன்னோட லைஃப் இது, இதுக்கு மேல ஃபுல்லா எல்லாமே உன்னோடது, நீ உன்னோட லைஃப சாதிச்சு காட்டணும், அதுதான் நான் என்னோட ஒரே ஆசை அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குடா இதெல்லாம் பார்க்கும் போது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உடனே, அப்படி நான் நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சமா நான் நினைச்சிருக்கேன், நீ வந்துட்ட அப்படின்னா நம்ம 2 பேரோட லைஃபுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் வாயை திறந்து சொல்லிடுறான். மறுநாள்ல இருந்து ஹீரோயினுமே வந்துட்டு அவளோட விட்ட வேலையை கண்டினியூ பண்றதுக்காக போயிடுறா. ஹீரோ வந்து சொல்றான், உனக்கு என்ன ஒரு டவுட்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோவுக்கு புருஷன்காரன் கால் பண்றான். அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, நான் வந்து ஓனரை பார்க்கணும், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் என்னோட விஷயத்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு வேலை வேணும்னு நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றான். இத பாரு, கண்டிப்பா அவங்கள பாத்தீங்கன்னா நீதான் வருத்தப்படுவ, கண்டிப்பா அவங்க வந்து மறுபடியும் உன்னை வேலையில எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு அவன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எப்போ அவங்க வராங்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறான். அவங்க வரும்போது நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். அப்பதான் புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அங்க மேனேஜர் கிட்ட வந்துட்டு ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அவங்க பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்கதான் வந்து இந்த லா ஃபர்ம்கே வந்து ஓனர் போல, அது மட்டும் இல்லாம அவங்க ஃபாரின்ல இருந்து இங்க வந்ததே கிடையாது, அவங்கள பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லாம அவங்க எல்லா கேஸுக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு மேனேஜர். ஆக்சுவலா இந்த புருஷன்காரன் இருக்கான் பாருங்க, அவன் வந்துட்டு எந்த கேஸையுமே அவனா தனியா ஜெயிச்சதே கிடையாது, இது வரைக்கும் அந்த ஹீரான்றவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க, அதை பேசி மட்டும்தான் இவன் கேஸுங்களை எல்லாம் வின் பண்ணிருக்கான். சோ என்னதான் இருந்தாலும் உனக்கு அது கொஞ்சம் டிராபேக் தான், அவங்களால மட்டும்தான் நீ கேஸ் எல்லாம் வின் பண்ணிருக்க, உனக்குன்னு தனிப்பட்ட டேலண்டே இல்லை அப்படின்னு தானே யோசிப்பாங்க, அப்ப அவங்க உனக்கு வேலை கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு இவர் வேற மட்டமா கலாய்க்கிறாரு. நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா செக்ரட்டரி அங்க வீட்டுல இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். எப்படியாவது ஹீரோவை பார்த்து பேசி வேலையை திரும்பவும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன சொல்றான்னா, ஆமாங்க கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, அவங்களுக்காக சூப்பரா ஒரு கிஃப்ட் வாங்கு, அவங்களை எப்படியாவது வந்து காக்கா பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ காசு கேக்குறா. காசா? காசு என்கிட்ட ஏது அப்படின்னு சொல்றானா. காசு இல்லாம கிஃப்ட நான் எப்படி வாங்குறதுன்னு கேக்குறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா,
நான் தான் வந்துட்டு எக்கச்சக்கமா உனக்கு காஸ்ட்லியான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையும் வித்து எப்படியாவது ஒரு சூப்பரான கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிடுறான். இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட லிவின்ல இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே வந்து ஹீரோ வந்து இங்க ஒரு பார்ட்டிக்கு வராங்க அப்படின்றது தெரிய வருது. உடனே வந்து இவ எல்லா அவளோட காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வித்து ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்துடுறா. அப்ப உடனே எல்லாத்தையும் நான் வித்துட்டேன். இப்போ எப்பதான் நீங்க இதெல்லாம் எனக்கு திரும்பவும் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, அடியே ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை வேணும்டி. அதுக்கப்புறம் தான் எல்லாம். நம்ம வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னாவே இப்போதைக்கு இருக்க ஒரே வழி ஹீரோ தான். வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அங்க போன பார்ட்டில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே ஆபீஸ் மாதிரி தானே, அதனால எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே செக்ரட்டரி நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிடறா. இந்த பிச்சைக்காரிய யார் உள்ள விட்டா, அவ ட்ரெஸ்ஸ பத்தியா, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு கேவலமா ஹீரோயின் பேசுறா. ஆமாமா, அவளுக்கு என் கூட இருக்கும் போதாவது கொஞ்சமாச்சும் வந்துட்டு அவளுக்கு பேர் இருந்தது. இப்ப தனியா வந்துட்டா. இதுக்கப்புறம் 8 வருஷம் இவ வந்து ஒண்ணுமே பண்ணாம 8 வருஷம் லா பிராக்டிஸே பண்ணாம இப்ப இவளால என்ன பண்ணிட முடியும்? ஒரு கேஸும் ஜெயிக்கணும்னா இவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனோட புகழ் பாடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட கேஸ் எல்லாமே வின் பண்றதுக்கு வேற யாரோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இவன் வெக்கமே இல்லாம இவன் என்னவோ பெரிய ஆள் மாதிரி கதை விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுட்டு சைலண்டா இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்லயே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுதான் டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இவளுக்கு என்னோட பேரை கொடுக்க போறேன். என்னோட பேர் மட்டும் இல்ல, என்னோட புகழ், என்னோட சொத்து எல்லாத்தையும் இவளுக்கு கொடுக்க போறேன். ஆனா நீ அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆன பொம்பளைய யார் வந்து பாப்பா? உனக்கு கண்டிப்பா எவனும் கிடைக்க மாட்டான். நீ யூஸ்லெஸ் வேற. இவ்வளவு நாளும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த. உன்னால என்ன சாதிக்க முடியும்? உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது. நீ ஜீரோ அப்படின்னு சொல்றான். அவளுக்காக நான் இருக்கேன், நான் இருப்பேன், எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். என்ன சொன்ன? அவள வந்துட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. அவ யாருக்கும் தேவைப்பட மாட்டா அப்படின்னு தானே சொன்னேன். எத்தனை வருஷமா நான் அவளை லவ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவதான் எனக்கு எல்லாமே. அவதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, அப்ப நீங்க 2 பேருமே பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்கீங்க. நாங்க 2 பேரும் வந்துட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் இல்லீகல்ஷிப்ல இருந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் தான் என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலேயே பழிய போட பாக்குறான். அப்பதான் ஹீரோ சொல்றான், என்னைக்கு நான் வந்து அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொன்னாலோ அதோட நான் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணதும் இல்ல, அவளை வந்து பார்த்தது கூட கிடையாது, அவளும் என்ன பார்த்ததும் கிடையாது. ஆனா இப்பதான் உன்னோட டிவோர்ஸ் கேஸ் விஷயமா தான் இவங்க என்ன வந்து பார்த்தாங்க. நீ வந்து சும்மாவே அவங்கள பத்தி எல்லாம் எல்லாமே ப்ரூஃப் இல்லாம தப்பா பேச முடியாது அப்படின்னு சொல்றான். இவன் கிட்ட என்ன பேச்சு, நம்ம போய் பார்ட்டிக்கு ரெடி ஆகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப பதட்டமாவே இருக்கா. அப்பதான் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு, இது வந்துட்டு நீ போல்டா இருக்க வேண்டிய டைம், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய டைம். இவ்வளவு நாள் எதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ அந்த ஒரு நாள் தான் இது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தான் ரொம்ப டென்ஷனா இருக்கா. அப்ப ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக வரான். யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பார்த்தா இவங்க தான் வந்துட்டு ஹீரோவோட அம்மா. வந்த உடனே, டேய் யார்டா அந்த பொண்ணு, இவ கூட இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். டேய் அந்த பொண்ணாடா, நீ காலேஜ் டைம்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவன் உன்னை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காமா, உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும், நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதும் தெரியும். நான் கூட நினைச்சேன் என் பையன் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட, நீ ஒரு நல்ல லைஃப வாழன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லம்மா, உன்னோட டிவோர்ஸ் விஷயத்தையும் இவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பரவாயில்ல, இவங்க நம்மள ஏத்துக்குவாங்க போல அப்படின்னு தோணுது. இந்த அம்மாங்களே அப்படிதான் அப்படின்ற மாதிரி பசங்களை தானே வச்சு செய்வாங்க எல்லாரும் எதிர்க்கையும். அதே மாதிரிதான் இவங்களுமே இவனை பத்தி ரொம்ப கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அம்மா தயவு செஞ்சு பார்ட்டிக்கு டைம் ஆச்சு, நீ போ, நாங்க ரெடி ஆயிட்டு பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். என்னதான் ஆனாலும் நான் டிவோர்ஸ் ஆனவ அப்படின்னும் போது ஹீரோ சொல்றான், இத பார், எங்க 2 பேருக்கும் எதை பத்தியும் கவலை கிடையாது. எங்க 2 பேருக்கும் நீ எங்களோட லைஃப்லயும் எங்களோட ஃபேமிலிலயும் ஒரு ஆளா வந்தீங்கன்னா நாங்க 2 பேரும் பயங்கரமா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றா. அப்ப நான் சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. ஹீரோவோட அம்மா பார்ட்டிக்கு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறமா நேரா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்த உடனே இவங்க தான் ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டே இவங்க கிட்ட பயங்கரமா பிட்டு மேல பிட்டா போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன மேடம் இவ்வளவு அழகா இருக்கீங்க, நான் கூட ஏதோ பிலிம் ஸ்டார் வந்துட்டாங்களோ என்னவோ ஏதோன்னு நினைச்சேன், நீங்க சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கீங்க அப்படி இப்படின்னு வழிஞ்சுகிட்டு இருக்கா. செக்ரட்டரிக்கே இவனை பார்க்கும்போது ஆத்திரமா வருது. ஐயோ தம்பி, நீங்க தப்பா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஈரா கிடையாது, அதோ வராங்க பாருங்க, அவங்கதான் ஈரா அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் வந்து அவங்க உள்ள வராங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான்.
சான்ஸே இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அவ எப்படி ஹீரோவாவா? கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இது எல்லாம் ஃப்ராடு தனம் பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் வந்துட்டு இவங்க தான் ஹீரான்னு இவ்வளவு நாளும் தெரியாம தான் இருந்தோம். ஆனா இப்பதான் இவங்களே வந்து அவங்கள வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்களா வந்து உண்மைய சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஹீரா. இவ்வளவு நாளும் நம்ம எல்லா கேஸுக்கும் ஹெல்ப் பண்ணது இவங்க தான். நம்மளோட பார்ட்னரும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றான். எல்லாருக்குமே செம ஷாக்கு. அது எப்படிடா இப்படி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த பொண்ணு இவ்வளவு நாள்ல இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இவ்ளோ நாளும் நீ வந்துட்டு என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க. எனக்கே தெரியாம நீ இன்னொரு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரன் கோவப்படுறான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, ஆமா நீ வந்துட்டு என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்ன. அதுவே சட்டப்படி தப்பு. அது என்னோட இஷ்டத்துக்கு நான் செஞ்சிருக்கலாம். ஆனா வந்துட்டு நம்மளோட காதலுக்காக நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்கணும் அப்படின்ற ஒரே நினைப்புக்காக மட்டும்தான் நான் சைலண்டா வீட்ல இருந்தேன். ஆனா என்னோட டேலண்ட்டை எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் வேற ஒரு பேர்ல நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. நாங்க எப்படி இதெல்லாம் நம்புறது அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோயின் அவளோட மொபைலை எடுத்து காட்டுறா. இவ வந்து வேற ஒரு நம்பர்ல, அதாவது புருஷன்காரனுக்கு தெரியாத வேற ஒரு நம்பர்ல எல்லாத்துக்கும் கேஸுக்கான அட்வைஸ் எல்லாத்தையும் இவனுக்கு கொடுத்திருக்கா. அதுவும் புருஷன்காரன் கிட்டயே தான் சேட் பண்ணிருக்கா. அவ ஒரு ஒரு கேஸ பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவன் அட்டென்ட் பண்ணத. அப்ப இவனுக்கே ஷாக்கு. ஐயோ இவதான்ப்பா ஹீரா அப்படின்ட்டு இவனுக்கே புரிஞ்சிடுது. எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே புருஷன்காரன் அசிங்கமா வெக்கமே இல்லாம கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாத. இந்த விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா நான் இது வரைக்கும் எந்த கேஸையும் வந்து தனியா வின் பண்ணல அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிரும். நான் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்காது. தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு வேலை கொடு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாத்தையும் பாக்குற செக்ரட்டரிக்கு அட பாவி நீ தண்டமா அப்படின்னு சொல்லி பாக்குறா. வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி படுத்தி விட்டான் ஐயான்ற மாதிரி மொட்டை போட்டு கைய புடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. உன்னை எதுக்காகடா நான் மன்னிக்கணும்? கொஞ்சம் கூட வந்துட்டு வெக்கமே இல்லாம கெஞ்சுறியே. வீட்லயே உனக்காக காத்துக்கிட்டு இருந்த எனக்கு உன்னால எப்படி துரோகம் பண்ண முடிஞ்சது? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன்? எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேவலமா கேக்குறா. அதுக்கு அவன்கிட்ட பதில் இருக்குமா? இருக்காது இல்லையா? கெஞ்சி பார்த்தான். வேலைக்கு ஆகல அப்படின்ன உடனே ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வச்சு எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஹீரோவோட அம்மாக்கு கோவம் வந்துருது. இதுக்கு மேல பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்டான்னு பலர் பலர்னு கண்ணத்திலேயே வைக்கிறாங்க. என் பிள்ளைய பத்தியும் மருமகளை பத்தியும் எதுனா பேசுனேன்னா இதுக்கு மேல உன்னை உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆமா கூடிய சீக்கிரமே என் பிள்ளைக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையா சொல்றாங்க. அதுக்கு மேல அவனால எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. அதனால எதுவுமே பண்ண முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரே ஆபீஸ்லயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா. ஆனா இந்த வாட்டி புதுசா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாளா ஹீரோ தானே கெஞ்சிக்கிட்டு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா இந்த வாட்டி ஹீரோயினே வந்து ப்ரப்போஸ் பண்றா ஹீரோக்கு. அது ஆபீஸ்ல ஹீரோவோட ரூம்குள்ளேயே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ்ஸும் பண்றா. இதை அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்துடுறாங்க. இவ்வளவு நாளும் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் வந்து என்னோட பாக்கெட்லயே இந்த ரிங்க வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவும் ப்ரொபோஸ் பண்ணி ஹீரோயினுக்கு ரிங்க போடுறான். அதே நேரத்துக்கு இங்க புருஷன்காரனை காட்டுறாங்க. இவன் பார்த்தா கடன் பிரச்சனை இல்ல வீட்டை விட்டே வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டையே ஜப்தி பண்ணிட்டாங்க போல. இவன் உள்ள இருக்க பொருள் எல்லாம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த கள்ளக்காதலி செக்ரட்டரி இருக்கா இல்லையா அவளோட நம்பர் போகவே இல்லை. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து கொஞ்சம் நெஞ்ச பொருள் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் திருட்டிக்கிட்டு போயிட்டா. அவளுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இவன் வாங்கி கொடுத்தான் இல்லையா அந்த அபார்ட்மெண்ட்டும் அவ பேர்ல தானே இருந்தது. டாக்குமெண்ட்டையே தூக்கின்னு ஓடிட்டா. அத பார்த்த உடனே இவன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஐயையோ என் பொண்டாட்டிக்கு பண்ண துரோகத்துக்கு என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ இதோடயே இந்த டிராமா முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.